ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆம்பிளிஃபையரை வந்து எப்படி அசெம்பிள் பண்ணுறது சொல்லிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூ. சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் எல்லா பார்ட்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெயின்ஸ் கார்டுங்க. மெயின்ஸ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணுற அந்த மெயின் சுவிட்சு அதில் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒயரிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மெயின்ஸ் கார்டு ஒயர் வாங்கிக்கிட்டு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் லெட்டு வச்சுருங்க. ஸோ லெட்டை வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவையான பார்ட்ஸு அப்புறம் அந்த பார்ட்ஸை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒயரிங் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பவர் சப்ளைலேருந்து இது கண்ட்ரோலரு, அப்புறம் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு, இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபிக்ஸிங் மட்டும் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். மெயின்ஸ் கார்டை எப்படி ஒயரிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது பார்த்திங்கன்னா 2 ஒயர் வரும் மெயின்ஸ் கார்டில். ஒன்று வந்து பேஸு, இன்னொன்று வந்து நியூட்ரல் சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்ரலை வந்து நீங்கள் வந்து காமனாக வந்து எல்லா பவர் சப்ளைலும் கொடுத்துட்டு இந்த பேஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வழியாக சுவிட்சில் சீரீஸில் கொடுத்து அதுலேருந்து வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஒரு பவர் சப்ளையில் கொடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. நான் இப்போ கொடுக்க போகிற மெத்தடு என்னன்னா, பேஸு நியூட்ரல் ரெண்டுமே வந்து சேம் டைம் வந்து கட் பண்ணும் இந்த பவர் சுவிட்சு. சரிங்களா? அதில் கொடுத்து அதிலேருந்து பேரலாக எடுத்து நான் கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நியூட்ரல் காமனாக இருக்காது. அது வந்து சம் சேஃப்டி பர்பஸ்ஸு. சில பேர் வந்து ஒயரிங் இது போலே இருக்கும். நம்ம ஒயரிங்கில் வந்து இந்தமாரி நம்ம வந்து பேரலாக பாருங்கள். இந்த மெயின் சுவிட்சில் வந்து 4 போர்ட் இருக்கும். ஒன்று வந்து இன்புட்டு, இன்னொன்று வந்து அவுட்புட்டு. இந்த 2 ஒயரத்தும் போயிட்டு கீழே வந்து சால்ட்ரிங் பண்ணுறங்க. சரிங்களா? ஒரு பேஸில் ஒரு நியூட்ரல் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அவுட்புட் வரும். நீங்கள் சுவிட்சை போட்டிங்கன்னா கீழேருந்து பவர் மேலே வந்துடும் இந்த மெயின்ஸ் கார்டு வழியாக. அந்த லைனை எடுத்தும் போய் எல்லா பவர் சப்ளைலையும் வந்து பேரலாக கொடுத்துடணும். அதோட இன்புட், அதாவது ஏசி லைனில். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து டோட்டலாக வந்து 3 பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதோட பேஸ் நியூட்ரலில் இந்த அவுட்புட் சுவிட்சோட அவுட்புட் எடுத்து போய் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறங்க. அப்போ நீங்கள் வந்து சுவிட்சை ஒரு வாட்டியும் ஆன் பண்ணும்போது அந்த சப்ளை வந்து உள்ளே போய் இந்த எல்லா பவர் சப்ளைக்கும் போய் பவர் சப்ளை ஆன் ஆகும். ஸோ இதான் சிம்பிள் மெத்தடு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஈஸியாக ஒயரிங் பண்ணலாம். ஆம்பிளிஃபையரை வீட்லேயே வந்து ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லா பவர் சப்ளைக்கும் வந்து இந்த சுவிட்சிலேருந்து லைன் போகணும். அதாவது அதுக்கு வந்து பவர் போகணும். ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பேரலாக 2 ஒயரை வந்து ஒரே டைமில் பற்ற வச்சுக்கிட்டு ஸோ அந்த சுவிட்சோட அவுட்புட்டில் வந்து இதை சால்ட்ரிங் பண்ண போகிறேன். பேரலாக சால்ட்ரிங் பண்ணுற போகிறேன். பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை எடுத்துன்னு போய் டேரெக்டாக ஒரு எஸ்எம்பிஎஸோட இன்புட்லேயும் வந்து பாருங்கள். இப்போ நான் சால்ட்ரிங் வைக்கிறேன் பாருங்கள். அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸோட பவர் சப்ளை, அதாவது இன்புட்டு ஏசின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த ஏசி லைனில் பேஸில் நியூட்ரலில் எடுத்து போய் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்லீவ் போட்டு பற்ற வைங்க. நான் அந்த சுவிட்சில் கூட ஸ்லீவ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு சேஃப்டி தானே, பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு நான் மெயினாக அந்த ராக்கர் சுவிட்சாண்ட ஸ்லீவ் போடுவேன். சரிங்களா? இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் சரியாக ஒட்டலைன்னா நல்லா லெட் ரோல் வச்சுக்கோங்க. லெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக லெட்டை வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ லெட்டை வைக்காமல் நீங்கள் வந்து பற்ற வச்சிங்கன்னா இழுத்துன்னு வரும். சம்டைம் ட்ரை சால்ட்ரிங் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒயர்லேயும் வந்து லெட்டு வைக்கணும், அந்த காம்பனண்ட்லேயும் லெட்டு வைக்கணும். 2த்தையும் வச்சுட்டு பேரலாக வச்சிங்கன்னா டப்புன்னு ஒட்டிக்கும். உடனே ஒரு 35லேருந்து 40 வாட்ஸ்க்குள்ளே சால்ட்ரிங் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பண்ணுற ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ஒயரிங்லாம் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. இதுக்கு ஒரு 35லேருந்து 40 வாட்ஸ் போதுமானது. ஸோ இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பேரலாக வந்து நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே இது போல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த எஸ்எம்பிஎஸோட இன்புட்டு. சரிங்களா? சில எஸ்எம்பிஎஸில் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வரும். சில எஸ்எம்பிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு அந்த காப்பரை உள்ளே விட்டு ஸ்க்ரூ போட்டு போடுற மாதிரி வரும். ஸோ ஸ்லீவ் போடுறதுக்காக தான் இப்போ நான் அந்த திருப்பியும் வந்து டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்தேன். பாருங்கள், 2 ஸ்லீவ் போட்டேன். ஏன்னா சால்ட்ரிங் பண்ணுற இடம், பவர் சப்ளை, இந்தமாரி ஹை வோல்டேஜ் லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்தமாரி வந்து ஸ்லீவ் போடணும். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸு.
இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஒயரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேர் வந்து கண்ட மேனிக்கு பக்கத்தில் லைன் போட்டு பற்ற வச்சு ஒயரை முறுக்கி வச்சு கொடூரமாக பண்ணி வச்சுருப்பாங்க ஒயரிங்லாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட நீட்டாக வந்து கேபிள் டைலாம் போட்டு இந்தமாதிரி ஸ்லீவ்லாம் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் உங்களோட போயிட போகிறது இல்லை. அதை ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு இல்லை யாருக்குன்னா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போன பிறகு உங்களெல்லாம் மறந்துடுவாங்க. மேபி வந்து உங்கள் கான்டாக்ட் கிடைக்காம போயிடும். அப்போ வேற ஒரு டெக்னீஷியன் கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது. அதான் வந்து ஒரு டெக்னீஷியனோட அழகு. சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், திறந்து பார்த்தாலும் உள்ளே வந்து நல்லா அழகாக ஒயரிங் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் பிரின்சிபல். ஸோ அதனால் வந்து இது போல் வந்து நான் ஸ்லீவ் போடுவேன். ஸ்லீவ் போட்டுட்டு இது போல் லெட்டு மோஸ்ட்லி வந்து முறுக்கி வச்சுப்பேன். சரிங்களா? முறுக்கி வச்சுட்டா ஈஸியாக நம்ம இது போல் டக்குன்னு வச்சிடலாம். அந்த இடத்துல வச்சு ஸ்லீவ் இழுத்து விட்டு லைட்டாக ஸ்லீவ் மேலே அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்லீவ் வந்து இழுத்து அதுக்கு மேலே வந்து இந்த லைட்டரை வச்சு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லீவ் அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸ்ட்ரிங்க் ஆகி பிடிச்சிக்கும், அதாவது சுருங்கி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ லேஸில் வந்து ஷார்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஆம்பிளிஃபயரில் ரொம்ப மெனக்கெட்டு ஒயரிங் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலர் இன்புட் இடம். இந்த 2 இடம் வந்து ஒழுங்காக பண்ணணும். மற்றபடி அவுட்புட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதில் ரொம்ப நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. அதாவது ஸ்பீக்கர் லைன் இதெல்லாம். சரிங்களா? ஏசி லைனு மெயினாக ஷாக் இந்த மாதிரி லீக்கேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்குலாம் வந்து அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்புட் செக்ஷனில் ஏன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்புட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயரிங் ப்ராப்பராக பண்ணாமல் கிரவுண்டிங்லாம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஹம்மிங் நாய்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஏசி லைனு ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி லீக்கேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த இன்புட் இந்த கண்ட்ரோலர்லாம் இருக்குல்ல, இப்போ அடுத்து கண்ட்ரோல் ஒயரிங் தான் பண்ண போகிறேன். இந்த பவர் சப்ளை முடித்தோடனே நெக்ஸ்ட் அதுதான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு லொக்கேஷனாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போனால் நமக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நான் எப்போவுமே வந்து பவர் சப்ளை லைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்புட் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட் லைனை முடிப்பேன். இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் ஈஸியாக இருக்கும். எடுத்தோன்னே இப்போ இன்புட் லைனில் கை வைக்கக்கூடாது. பவர் செக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜோன்லேருந்து பவர் செக்ஷன் ஜோன் முடிச்சுட்டு இன்புட் ஜோனு, அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் ஜோனு, அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ் கார்ட்லேருந்து வர லைன் எடுத்தும்போது இந்த ராக்கர் சுவிட்சில் கொடுத்துட்டு அந்த ராக்கர் சுவிட்சோட ராக்கர் சுவிட்சுன்னு சொல்லலாம், ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு சொல்லலாம், டாகல் சுவிட்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது 2-வே சுவிட்சுன்னுவாங்க. ஒரே டைமில் வந்து பேஸ் நியூட்ரல் ரெண்டுத்தையும் கட் பண்ணும். ஸோ அதோட அவுட்புட் எடுத்தும்போது இந்த எஸ்எம்பிஎஸில் கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ இந்தமாரி கொஞ்சம் எக்ஸஸ் ஒயர் விட்டிங்கன்னா இழுத்து கேபிள் டை அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஆம்பிளிஃபயரோட இன்புட்டில் வந்து இந்த கண்ட்ரோலரை நம்ம கொடுக்கணும். இன்புட்டில் நீங்கள் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வழியாக வந்து இந்த ஆம்பிளிஃபயருக்கு போகிற அந்த ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அப் பண்ணலாம், லோ பண்ணலாம். ஸோ அது சிக்னல் சொல்லுவாங்க, லைன் இன்னு. ஸோ அதுக்கப்புறம் பூஸ்டப் பண்ணி ஸ்பீக்கர் லைனில் பவராக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த கண்ட்ரோலரோட பின் கனெக்ஷன் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். பின் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் பின் அவுட்புட்டு, தேர்ட் பின்னு இன்புட்டு. சரிங்களா? நான் செகண்ட் பின்லலாம் வந்து பேரலாக வந்து இந்த ஆம்பிளிஃபயரோட இன்புட்டை வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பின்னை வந்து பிளாக் கலர் ஒயரை போட்டு கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கண்ட்ரோலரும் கிரவுண்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். சரிங்களா? கிரவுண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஒயராக எடுத்து இந்த இது எஸ்எம்பிஎஸோட கிரவுண்டில் கொடுக்கணும். அதே லைனை வந்து இந்த ஆம்பிளிஃபயரோட கிரவுண்ட்லையும் கொடுக்கணும். காமனாக இருக்கணும் அந்த கிரவுண்டு. சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த நாய்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஒயரை கச்சமச்சான்னு போடாமல் கொஞ்சம் ஈவனாக போட்டு கேபிள் டை அடித்து பர்ஃபெக்டாக வேலை செய்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பாப்பப் அவரை போல் ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம வாயில் சொல்கிறதும் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது இருந்தாலும் தியரிட்டிக்கலாகவும் வந்து ஒரு இது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல. ஸோ இந்த கண்ட்ரோலர் இப்படி தான் நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணணும். இதான் வந்து அதோட பேசிக் பிரின்சிபல். இப்படி தான் அது ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பின் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கிரவுண்டில் கொடுத்துடணும். செகண்ட் பின் வந்து அவுட்புட்டு, தேர்ட் பின் வந்து இன்புட்டு. இப்போ நான் அவுட்புட்டில் வந்து செகண்ட் பின் அவுட்புட்டில் இந்த ஆம்பிளிஃபயரோட இன்புட்டில் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு பின் வந்து அப்படியே விட்டு வச்சுருப்பல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இது ஆடியோ இன்புட்டை வந்து கொடுக்கணும். அதாவது இந்த யூஎஸ்பி போர்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரஷ் போர்டு இருக்குல்ல, ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டு, அதுலேருந்து வர சிக்னலும் கொடுக்கலாம். ஸோ அது அப் டு யூ, உங்களோட டிசிஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று குறைக்க இந்த ஆம்பிளிஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகும் வால்யூம். ஸோ இதான் அதோட பேசிக் பிரின்சிபல். இப்படி தான் வந்து அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணுறேன். சென்டர் சப்பு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஒயரிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சரௌண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் லைன் கொடுக்க வேண்டியது தான். கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹெச்டி ரஷ் ஆடியோ போர்டில் ஒரு மாடிஃபிகேஷன் வேலை, கொஞ்சம் ஒயரிங் பண்ணுற வேலை இருக்குது. அதை பண்ணி உள்ளேருந்து அந்த ஒயரை வெளியில் எடுக்கணும். ஸோ அதுதான் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த ஒயரில் வந்து ஆம்பிளிஃபையரோட இன்புட்டை வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். சரிங்களா? கிரவுண்டு வந்து காமனாக மடித்து அதுலேருந்தே ஒரு கிரவுண்டு வரும் அந்த ஆம்பிளிஃபையர் போர்ட்லேருந்து, பிளாக் கலரில் ஒரு ஒயரு. ஸோ அதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். சரிங்களா? இப்படி தான் பண்ணணும் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இந்த கண்ட்ரோலர் வந்து ஒயரிங் பண்ணணும் சொல்லிட்டு. இந்த கண்ட்ரோலரோட ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு கண்ட்ரோலருக்கு மட்டும் நீங்கள் ஒயரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிரும். பாருங்கள், இந்த ஆம்பிளிஃபையரோட இன்புட் ஒயரில் அந்த ஒயரில் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஒயர் இருக்கும். சரிங்களா? அது வந்து கிரவுண்டு. ஸோ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்து சால்டரிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பின்னு. ஸோ இது வந்து டியூல் கண்ட்ரோலர் ஃப்ரண்ட்டில், அதனால் 2 லைன் வரும், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அந்த லெஃப்ட் ரைட்டை நம்ம கொடுத்துட்டோம். ஒயிட் ஒன்று, ரெட் ஒன்று கொடுத்துட்டோம். பிளாக் வந்து ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டில் கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட இன்புட்டை மட்டும் நம்ம விட்டு வைக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ப்ளூடூத்து MP3 USB போர்டு இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட் லைனில், அதாவது அந்த தேர்டு பின், சரிங்களா, தேர்டு பின்னில் வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா கண்ட்ரோலும் லெட்டு வந்து நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒயரை வச்சு சால்டரிங் வைக்கும் போது டப்புன்னு ஒட்டிக்கும். ஏன்னா அந்த ஒயருக்கு மேலே இருக்கிற ஸ்லீவெல்லாம் வந்து பிச்சுன்னு வந்துடும். அதான். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் லைன், இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் போர்டோட இன்புட்லாம் ஒயரிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த அதே ஆம்பிளிஃபையர் போர்டில் ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த லைன்லாம் எடுத்து போய்ட்டு நீங்கள் கரஸ்பாண்டிங் அந்த பேக் சைடில் இருக்கிற இண்டிகேஷன் பண்ணியிருக்கிற சரௌண்டோ, ஃப்ரண்ட்டோ, சென்டரோ அதில் வந்து பார்த்து ஒயரிங்கை வந்து பண்ணிவிடுங்க. அதாவது இந்த பிளாக்கு, அப்புறம் இந்த ரெட்டு, இந்த பாசிட்டிவ்லாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எஃபெக்ட்டு. இல்லைனா ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த பஞ்செலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங் பண்ணும்போது இதுமாரி கச்சமச்சான்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேபிள் டை அடித்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஈவன் ஆக்கிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்பீக்கர் லைன்லாம் ஒன்று ஒன்றா பற்ற வைக்க போகிறேன். ஸ்பீக்கர் லைன்லாம் பற்ற வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டு கொஞ்சம் மாடிஃபை வேலைலாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைடு ரைட் சைடு கொடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு அவுட்புட் இருக்கும். 2 இன்புட் கொடுக்குற மாதிரி 2 அவுட்புட் வரும். அதை நம்ம வந்து பேரலாக வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டில் எடுத்து போய் டேரெக்டாக கொடுத்து விட்டுடலாம். அவுட்புட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து போய் இந்த சாக்கெட்டில் கொடுத்துடணும். இன்புட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் போட்டு, கண்ட்ரோலர் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வேரி பண்ணி, அதாவது லெவலில் வந்து ஏற்றி இறக்கிக்கலாம். அவுட்புட்டில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆம்பிளிஃபையர் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்புட் லைனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ப்ரொடெக்டர் போர்டெல்லாம் இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பீக்கரில் எதனா ஒரு ஷார்ட் கேட்டுன்னா அந்த ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ரும். ஸோ அப்போ உங்கள் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா காயில் போயிடாது. ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா காயில் இப்போ இந்தமாரி ஷார்ட்டேஜு, அப்புறம் வந்து டிசி வோல்டேஜெல்லாம் அதில் வந்துச்சுன்னா அந்த காயில் வந்து பற்றிக்கும். அது வந்து ஏசி, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஏசின்னு சொல்லலாம், ஆர்எம்எஸ்ன்னு வாங்க சில பேர். ஸோ அதில் தான் இது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து போடுவாங்க இன்பிட்வீனில். நம்ம வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறதால அந்த ப்ரொடெக்ஷன்லாம் போடல. அது இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டி போர்டில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னிக்கலாக வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ப்ரொடெக்ஷன் போர்டு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணலான்ற மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கர் லைன்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஒயரிங் பண்ணி அதை வந்து ரூட்டிங் பண்ணி கேபிள் டை அடிக்கணும். அடித்தா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒயரிங் பண்ணும்போது கேவலமாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து அது வந்து நம்ம ரூட்டிங் பண்ணி கரெக்டாக வந்து அதை இந்த கேபிள் டைலாம் அடித்து பண்ண பிறகு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ இப்போ நான் எல்லா ஸ்பீக்கர் லைனில் வந்து காமனாக ஒரு இது போட்டு கேபிள் டை போட்டு அதை வந்து ஒரு ரூட்டிங் பண்ணி கட் பண்ணி விட்ருவேன். சரிங்களா? அப்புறம் ஒர்க் பண்ணும்போது மல்டிமீட்டர் வச்சு கனெக்டிவிட்டி பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த லைன் வந்து எந்த இதுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம அந்த ரூட்டிங்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்பீக்கர் லைனோட வேலை. ஸ்பீக்கர் லைன்லாம் நம்ம ப்ராப்பராக கொடுத்தாச்சு. கேபிள் டைலாம் கரெக்டாக அந்த லெக் பார்த்து ரொம்ப டைட்டாக இழுத்துலாம் டைட்டாக அடிக்காதுங்க, லைட்டாக கொஞ்சம் அடித்தா போதும்.
சரிங்களா. இன்புட் லைனும் அதே போல் தான், கொஞ்சம் ரூட்டிங்லாம் பார்த்து கரெக்டாக வந்து கேபிள் டை போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பவர் சப்ளைக்கு பக்கத்தில் வந்து இந்த இன்புட் ஒயர்லாம் வந்து போகக்கூடாது. போச்சிங்கன்னா கொஞ்சம் ஹம்மிங் நாய்ஸ்லாம் வரும். ஏன்னா அந்த பவர் சப்ளை சுற்றி வந்து சில ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் கிரியேட் ஆகும். உங்களுக்கு தான் தெரியுமா பவர் சப்ளை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது பக்கத்தில் வந்து இந்த இன்புட் ஒயர் இதெல்லாம் போச்சுன்னா, ஸோ அதில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிளாஷ் ஆகி ஸோ ஹம்மிங் நாய்ஸ் இது எல்லாமே வரும். அப்போ நம்ம இந்த இன்புட் ஒயர்லாம் இழுத்து ஒரு பக்கமாக வச்சு கேபிள் டை அடிச்சிட்டிங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுதான் கேபிள் டை அடிக்கிறது. ஸோ வேறு எதுக்கும் இல்லை, பாருங்கள் நீட்டாக இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ இந்த இன்புட் ஒயரும் நம்ம இழுத்து கேபிள் டை அடிச்சிடலாம். ஸோ இதான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிளிஃபையரில் இது வரைக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுவே எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. ஸ்கிப் பண்ணாமல் தரோவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் அசம்பிள் பண்ணோம், செகண்ட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒயரிங் பண்ணுறோம். ஒரே வீடியோவில் மொத்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற மாதிரி வீடியோ போட முடியாதுங்க. போட்டிங்கன்னா யாருக்குமே வந்து புரியாது, எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு புரியாமல் ஏதோ அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த இப்போ நான் போட்ட வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கே பண்ணலாம், ஒரு ஆம்பிளிஃபையரே எடுத்து. இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒயரிங் பண்ணியாச்சு. இன்புட் லைன் கொடுத்தாச்சு, ஸ்பீக்கர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த சரௌண்டு ஒயரும் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டும் சென்டர் சப்பும் கொடுத்தாச்சு. இப்போ சரௌண்டும் அதே போல் நீட்டாக வந்து அந்த ஒயரை வந்து இழுத்து எடுத்து போய் நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா, இதான் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். இதுதான் அந்த ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி இதில் வந்து சில ஒயரிங்லாம் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்புட் செக்ஷன், அப்புறம் வந்து அந்த இண்டிகேஷன்லாம் வருதுல எந்த இன்புட் மோடில் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒயரிங் பண்ணி தான் தனியாக எடுத்துன்னு போயிட்டு, ஏன்னா மேனுவல் ஆம்பிளிஃபையர் அது போல் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி ஆடியோ ரஷ் டீகோடரு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பவர் சப்ளை, அப்புறம் அந்த இன்புட் ஆப்டிக்கல் இன்புட்டு கேபிள்லாம் இருக்கும். சரிங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ வோல்டேஜ் பாருங்கள். இது வந்து 5 வோல்ட்டில் வேலை செய்யும், 1 ஆம்பியர். சரிங்களா, நம்ம இது தேவைப்படாது நமக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து 3 எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கோம். அதில் ஒரு எஸ்எம்பிஎஸில் 24 வோல்ட்டும் வரும், 5 வோல்ட்டும் வரும். அந்த 5 வோல்ட்டை நம்ம எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த இது பக் போர்டு இருக்குல்ல, பவர் சப்ளை பக் போர்டு, அதை போட்டு கரெக்டாக டியூன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்து இது ஐசி எகிரிடும். கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும், ஆம்பியர் ரொம்ப அதிகமானாலும், ஏன்னா இதுக்கு ப்ராப்பராக வந்து பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யும். லோ வோல்டேஜ்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, டீகோடிங்லாம் நல்லா வராது. அதனால் நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டு கொடுத்தா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க கொடுத்துக்கிற பவர் சப்ளைலாம் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்து நம்ம சில ஆம்பிளிஃபையர் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த கண்ட்ரோலை அப்படியே வந்து ஒயரிங் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் மேலே இந்த என்கோடரை வச்சு அதோட அவுட்புட்லாம் எடுத்து போய்ட்டு அதோட இன்புட்டில் கொடுத்துட்டு ஸோ சாதாரணமாக சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவைப்படும். நம்ம வந்து இன்டர்னலாக வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே அவுட்புட் லைனு பாருங்கள், ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, சென்டர், சப்பு. சரிங்களா, இது எல்லாமே அவுட்புட் லைனு. 6 அவுட்புட் வருது பாருங்கள். இந்த 6 அவுட்புட்டும் வந்து நம்ம ஒயரிங் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஆல்ரெடி சால்டரிங் பண்ணி வச்சுருந்த அந்த கண்ட்ரோலரோட இன்புட்டில் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். சரிங்களா, இதான் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அந்த இன்புட்டில் கொடுக்குறதுக்கு பிஃபோர் தட் நம்ம பார்க்கணும். இது வந்து பவர் சப்ளை 5 வோல்ட் இங்கே தான் வந்து கொடுக்கணும். இது வந்து இன்புட்டு, அப்புறம் 5.1 2.1 செலக்டரு, இதெல்லாம் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்லேருந்து நம்ம வந்து இப்போ சால்டரிங் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஆப்டிக்கல், அப்புறம் ஒரு கோஆக்சல். சரிங்களா, இது வந்து ஒரு ஆக்ஸ் இன்புட்டும் இருக்குது. அது வந்து நம்ம இந்த ப்ளூடூத் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆக்ஸ் இன்புட்டை. சரிங்களா, எல்லாமே டீகோட் ஆகி இது வழியாக வந்து 5.1 அவுட்புட்டாக வெளியில் போகும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே அந்த போர்டை வெளியே எடுத்துட்டு தான் நம்ம ஒயரிங் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒயரை வெளியில் எடுத்து போகணும். சரிங்களா, இதுலேருந்து நம்ம இந்த பின் அவுட்புட்லேருந்து நம்ம ஆக்ஸ் ஒயரை போட்டு எடுக்கலாம். ஆனால் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் இருக்குல்ல, எந்த இன்புட் மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. அதை வந்து நான் பேக்லேருந்து எடுத்து போய் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட போகிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த எல்இடி எரியதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைனா பேக்கில் தான் போய் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், எந்த மோடில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அனலாக் பண்ணாலும் சூப்பராக நான் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் அந்த போர்டு, ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டு. நான் சன் ஐசி போட்ட ஒரிஜினல் இதுதான் நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா, இது வந்து பவர் சப்ளை 5 வோல்ட்டு, கெப்பாசிட்டர்லாம் போட்டு சப்ளை உள்ளே போகுது பாருங்கள். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் செலக்டர், அப்புறம் 5.1 2.1 ஆப்டிக்கல் கோஆக்சல் ஆக்ஸ். சரிங்களா, சன் ப்ளஸ்
ஐசி டிடிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். டிடிஎஸ் சிம்பிள் போட்டு நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இன்புட்டு வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் கொடுத்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 5.1 இதில் போதா இல்லை வந்து 2.1 இதில் போதா, அதுக்கேற்ற மாதிரி டீகோடிங் ஆகி நம்மளுக்கு வந்து வெளியில் அவுட்புட் கிடச்சிரும். நம்ம கொடுக்குற அந்த சோர்ஸில் வந்து அந்த வீடியோவில் வந்து 5.1 இருக்கணும், இல்லைனா ப்ரோலாஜிக் பண்ணணும். 5.1 தான் இன்னும் நல்ல தெளிவாக இருக்கும். ப்ரோலாஜிக் பண்ணிச்சுன்னா சரௌண்டில் மியூசிக்கு, ஃப்ரண்ட்டில் சென்டரில் வாய்ஸ் அது போல் கேட்கும். 5.1 நல்லா பிரிஞ்சு அடிக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. டிடிஎஸ்ஸு அப்புறம் டால்பி 5.1 அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் பொறுத்து. சரிங்களா? இந்த ஃபிக்ஸிங்லாம் பாருங்கள், இப்படி தான் அது உள்ளே வைக்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்லைடிங் இருக்குது ரயில் போல், அதில் வச்சு இந்த போர்டை உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த போர்டை வந்து பேக் சைடில் வச்சுக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த இன்புட் மோடு எந்த மோடில் இருக்குன்னா அந்த எல்இடி எரியும். ஸோ அதுக்கு பேரலாக நம்ம ஒரு லைனாக வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துன்னு போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பவர் சப்ளை லைனு. சரிங்களா? பவர் சப்ளை 5 வோல்ட் பவர் சப்ளையில் ஸோ நம்ம மல்டிமீட்டர் வச்சு அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எதில் வருதுன்னு பார்க்கணும். ஒரு காமன் ஒன்று இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அதில் கொடுக்கணும். இந்த எல்இடியிலலாம் கிரவுண்டு காமனாக இருக்கா சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். ஆனால் அது வந்து உள்ள ஐசிலேருந்தே வருது. ஆனால் அவுட்புட்டில் காமனாக இருக்குது கிரவுண்டு. சரிங்களா? அப்போ அதான் கிரவுண்டு. அதில் வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிட்டு பாசிட்டிவ் லைனில் ரெட் கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி நீங்கள் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை. இதில் நம்ம பவர் சப்ளைலேருந்து போகலாம். எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக நீங்கள் நம்ம போனோன்னா ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கச்சமச்சான்னு எங்கெங்கோ ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கேயோ முடிச்சு எதோ பண்ணோம் எதோ பண்ணலன்னு தெரியாமல் ஃபைனலாக இதை ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு நோண்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இந்தமாதிரி ஒரு ஆர்டராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வேலை செய்வீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை லைன் 5 வோல்ட்டு, அதை நம்ம பேரலல் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி வெளியே எடுத்துன்னு போயிடணும். சரிங்களா? எடுத்துன்னு போயிட்டு நான் சொன்னது போல் அந்த பவர் சப்ளை பக் போர்டில் கொடுத்து அதோட இன்புட் எடுத்து போய் நம்ம எஸ்எம்எஸில் கொடுத்துட்டு அதில் டியூன் பண்ணி கரெக்டாக 5 வோல்ட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணணும். சரிங்களா? அந்த லைன் கொடுத்துடலாம், சால்டரிங் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரே ஒரு பின்னை மட்டும் டீசால்டரிங் பண்ணி எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டியூன் பண்ணுவாங்க மல்டிமீட்டர் வச்சு டியூன். அதில் ஒரு சின்ன வால்யூம் கண்ட்ரோலர் போல் சின்னதாக வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதை டியூன் பண்ண நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக 5 வோல்ட்டில் வச்சு விட்ருங்க. சரிங்களா? கூடுதலெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஐசிலாம் வந்து 5 வோல்ட்டில் வேலை செய்யும். ஸோ இதிலும் வந்து ரெகுலேட்டர்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சம்டைம் ஹீட் ஆகி போயிடுச்சுன்னா அதெல்லாமே எஸ்எம்டி ஐசி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்தமாரி பவர் சப்ளைலாம் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யணும். பவர் சப்ளையில் இன்புட்டு அவுட்புட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா மாற்றி குத்திங்கன்னா அம்மிங் தான் வரும். பவர் சப்ளை மாற்றி குத்திட்டிங்கன்னா மொத்தமாக போர்டே போயிடும். இது எல்லாமே எதுவுமே வாரண்ட்டி கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமே, ரிச் ஷீட்டில் வாங்குகிற ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எதுக்குமே வாரண்ட்டி கிடையாது. ஆனால் சரியான காஸ்ட்லி எல்லாமே. எல்லாம் விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டனே எடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பேர் பார்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டனே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? இது எல்லாமே ஸ்பேர் தானே, எடுத்து போய் நீங்கள் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா எப்படி வாங்குவாங்க? ஸோ ரொம்ப கஷ்டம். அதனால் இதில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப பட்டிருப்பாங்க. ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எல்லா வேலையும் தெரியும். ஆம்பிளிஃபையர்லேருந்து எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டடி நாலேஜுக்காக ஒரு டுட்டோரியல் போல் போடுறதுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் நான் வந்து அசம்பிள் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ வந்து எல்இடியில் எதுக்கு பேரலாக நான் சால்டரிங் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹெச்டி ஆடியோ ரஷ் போர்டில் ஒரு இன்புட்டில் நீங்கள் வைக்கும் போது ஒரு பல்ப் எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிக்கல் இருக்கும்போது ஒரு பல்ப் எரியும், கோஆக்சல் மோடில் இருக்கும்போது ஒரு பல்ப் எரியும், ஆக்ஸ் மோடில் இருக்கும்போது ஒரு பல்ப் எரியும். சரிங்களா? அப்போ நீங்கள் இது வந்து பேக் சைடில் தானே இருக்கும். அப்போ எந்த மோடில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இதே வந்து ஒரு இந்த ரிமோட் கிட்டு போட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். அனலாகில் எப்படி பார்க்க முடியும்? சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லா பல்புக்கும் பேரலாக நான் சால்டரிங் பண்ணிவிட்டு அந்த லைனை எடுத்து போய் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டா நீங்கள் எந்த மோடில் வச்சிங்கன்னா அந்த எல்இடி எரியும். அது பக்கத்தில் இருக்கிற இண்டிகேஷனில் இருக்குது அப்படின்னு தெரியும். அதே போல் வந்து இந்த எல்இடியில் பற்ற வச்சது மட்டும் இல்லாமல் இன்புட் செலக்டர்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன
ரீசெட் பட்டன் மாரி இருக்கும். அதுலேயும் 2 ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்து போயிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு இன்புட் செலக்டர் பட்டன் ஒன்று காட்டியிருப்பான் ஆல்ரெடி இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனலில். அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பர். நீங்கள் எந்த மோடில் வைக்கிறீங்கன்னு ஃப்ரண்ட்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? அனலாகு, ஆனால் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் போல் இது பார்த்தீங்கன்னா செமி வாஷிங் மிஷின் சொல்லுவாங்களே, செமி ஆட்டோமேட்டிக், அதே போல் தான் இதுவும். ஸோ அது போல் டைப்பில் நான் பண்ண போகிறேன். அதனால் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு மூணு பார்ட்லேயே முடிச்சிடலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு 4வதுல நான் டெஸ்டிங் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்தமாரி ஒரு ஐடியாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா அனலாக் பண்ணலாம். இது போல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே வந்து ஆப்ஷன், அதாவது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்டிக்கல், கோஆக்சல், அதில் டிடிஎஸ், டால்பி, அப்புறம் வந்து ப்ளூடூத்து, யூஎஸ்பி எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம் ஒரு ஆம்பிளிஃபையரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டை வச்சும் பண்ணலாம். ரிமோட் கிட்டை வச்சு நான் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பேன். ஜிடெக் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தமாரி சீப்பாக பட்ஜெட்டில் ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இது நான் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது போல் எல்லா லைன்லையும் அந்த எல்இடியில் சால்ட்ரிங் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா வந்து இது எல்லாமே எஸ்எம்டி ஈஸியாக ஷார்ட் ஆகிடும். ஆனால் இந்தமாரி நீங்கள் வேலை பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு. சரிங்களா? ஆக்ஸ் இன்புட்டு எதுக்கு நான் பேரல் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம யூஎஸ்பி போர்டு இருக்குல்ல, யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு, அந்த போர்டோட அவுட்புட் லைன் எடுத்தும்போது இதில் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து, யூஎஸ்பி அதெல்லாம் வந்து இது வழியாக போய் 5.1 டீகோட் ஆகி, அதாவது ப்ரோலாஜிக் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.1 கிடைக்கும். ப்ளூடூத் போர்ட்லையும் கிடைக்கும், ஆப்டிக்கல் கோஎக்சலும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது போல் வந்து எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லா இன்புட்டும். சரிங்களா? பேக்கில் நீங்கள் எந்த ஒயரும் சொருக தேவையில்ல, ஒயரிங்லேயே பண்ணிடலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக. இந்த யூஎஸ்பி மோடில் வைக்கும் போது இந்த ஆக்ஸ் மோடு வந்து கரெக்டாக இருக்கணும். ஆக்ஸ் மோடில் இருந்ததுன்னா அந்த யூஎஸ்பியில் வர சிக்னலை வந்து இந்த ஆக்ஸ் மோடு வழியாக போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் ஆகி தான் போகும். சரிங்களா? அதாவது 5.1 கிடைக்காது, ப்ரோலாஜிக்காக கிடைக்கும். 5.1 உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து 5.1 வேணும் அப்படின்னா ஆப்டிக்கல் கோஎக்ஸில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ளூரே பிளேயர்லையோ இல்லை வந்து இந்த டிஷ்ஷிலேருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வந்து 5.1 பிரியும். அதாவது கண்டென்ட்டாக கொடுத்தா தான் பிரியும். இந்தமாரி பண்ணிங்கன்னா இந்த ஆக்ஸில் கொடுத்தீங்கன்னா ப்ரோலாஜிக் தான் ஆகும். ப்ரோலாஜிக்னா அந்த ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆடியோ வந்து தனித்தனியாக கேட்கும். சரிங்களா? இதே கண்டென்ட்டாக ஒரு 5.1 டால்பி 5.1 டிடிஎஸ் 5.1னா அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரியும். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் பேக்லலாம் அப்படி போய் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் ஆகும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. சரௌண்டில் வந்து வாய்ஸ் கேட்கும், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டில் வந்து மியூசிக் கேட்கும், சரௌண்டு மியூசிக் கேட்கும், சென்டரில் வந்து வாய்ஸ் கேட்கும், ஃப்ரண்ட்டில் பேசுகிறவங்க கேட்கும், சப்பில் வந்து பேஸ் மட்டும் கேட்கும். அந்தமாரி இது வந்து ப்ரோலாஜிக். சரிங்களா? இந்த ஆக்ஸுன்றது. ஸோ அது வேறு வழி இல்லை. இப்போ எல்லாமே நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணுற போகிறோம். அதுக்கு பிஃபோர் தட் அந்த சால்ட்ரிங் பண்ணது மேலெலாம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றி விட்டிங்கன்னா எதனா ஒரு பர்கர் பட்டு கூட ஷார்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பேரல் பண்ணி எடுத்துருக்கீங்க எல்லா லைனும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், க்ளூலாம் போட்டு நான் நல்லா காய வச்சுட்டேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சேன். அதனால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது போல் காஞ்சிருக்கும், ஷார்ட்லாம் ஆகாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. தேர்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஃபர்தர் என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு பார்த்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணலாம் தேர்ட் பார்ட்டோட. ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டவுட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.